ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் திருச்செந்தூர் போன vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போ போகணும், எப்படி போகணும், அங்கே என்ன பண்ணோம், அந்த vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி திருச்செந்தூர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டோங்க. நைட்டு 11 ஆகும். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். ரோடே அப்படியே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்ட்டு. இதே பகலில் வந்திருந்தோன்னா அவ்வளோ ஹார்ன் சவுண்டு இந்த ரோட்டில் அவ்வளோ அதிகமாக வண்டி போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, நான் இப்போ தான் பார்க்குறேன். அண்டு பஸ்ஸு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஏறிட்டோம். இது நாங்கள் புக் பண்ணிட்டு தான் போனோம். ஒரு ஆளுக்கு 800 வந்துச்சு. விருத்தாச்சலம் டு ஸ்ட்ரைட்டாகவே திருச்செந்தூருக்கு தான். அண்ட் இது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி இந்த மாதிரி புக் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லை, நிறைய வேறு ஊருக்கு போனால் நான் ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். திருச்செந்தூர் போயிட்டு அப்புறம் காலைல தான் விட்டாங்க. நைட்டு 11 போனால் அங்கே ஒரு 7 மணி போல் விட்டாங்க. இங்கே 2 பேரும் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கி காலங்காத்தாலே ஒரு சின்னதாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே டீ குடிக்காமல் இருக்க முடியாது. ஸோ டீ குடிச்சிட்டு நாங்கள் கோயில் எங்கே இருக்குன்னு தெரில, அதனால் ஃபஸ்ட் டைம்னால ஆட்டோலேயே கிளம்பிட்டோம். போகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஆளுங்க அப்படியே போயிட்டே தான் இருந்தாங்க. இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு விசேஷம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் 2 பேர் நாங்கள் போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கபோர்டில் கீ போட்டு அந்த ட்ரெஸ்ஸை வைக்காதீங்க. அதுக்கு ஒரு இதுக்கு 100 ரூபா அப்படிங்கிறாங்க. அது தேவையில்லை. ஏன்னா பழனி கோயிலாக இருந்தால் எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க, அதனால நம்ம வைக்கலாம். பட் இங்கே அப்படி இல்லை, எதுவும் வாங்கிலாம் வைக்கல. நீங்கள் அப்படியே தூக்கிக்கிட்டே போயிடலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள்லாம் யாராவது போனீங்கன்னா அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டோம். போனதும் எல்லோரும் பாருங்கள். அந்த கடலை பார்க்க தான் நான் ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக இருக்குங்க அந்த கடல். சரி, நானும் சின்னதாக இருக்கும், பீச் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சா செம்ம பெருசாக இருக்குங்க இது கடல். போய் இவர் வேற இது மொட்டை அடிக்கணும்னு சொன்னார். ஸோ அது எப்படி போகணும் அப்படின்னு நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிகிட்ருக்கோம். இது மொட்டை அடிக்கிறதுக்கு கூட அவ்வளோ க்யூங்க. அதனால் அங்கே நின்றுட்டு அப்புறம் அங்கே மொட்டை அடிக்க போயிட்டாரு. நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். போய் மொட்டை அடிச்சுட்டு வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. அவ்வளோ க்யூவாக இருந்துச்சு. அப்புறம் எப்படா வருவாருன்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பீச்சிலே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டார். வந்ததும் குளிக்க போயிட்டார். பயம் இல்லாமல் போகிறாரு பாருங்கள். எவ்வளோ அளவுக்கு தூரமாக போகிறாரு. அதை விட தூரமாகவும் சில பேர் போகிறாங்க. எப்படி தான் போகிறாங்கன்னு தெரில. எனக்குலாம் பயமாக இருக்கும். இந்த அலை வேறு அடிச்சிச்சுன்னா பீச் மாதிரி கிடையாது. ஸோ பீச் மண்ணாக இருக்கும். ஆனால் கடலுங்கிற இடத்துல தண்ணியாக இருக்கும். தண்ணிங்களை பாருங்கள், பாறைங்கள்லாம் இருக்கும் கடல்லலாம். அதனால் கடலில் போகும்போது பார்த்து போங்க, கால் ஏதாவது கீறிக்கும். ஸோ இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, இங்கே வரவங்க கூட சில பேர் நைட்டி போட்டு தான் வந்திருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது, கோவிலுக்கு எப்படி நைட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க எதாவது பக்கத்தில் இருக்கலாம், இல்லைனா குளிக்கிறதுக்கு மட்டும் வந்திருக்கலாம். இருந்தாலும் எப்படி நைட்டியோடு அங்கே போகிறாங்கன்னு தெரியல. இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கேட்கலாம். போயிட்டு அப்புறம் வந்துட்டு தான் அங்கே பார்த்தீங்களா, வீடியோலேயே தெரியுது பாருங்கள். 2 பேர் நைட்டி போட்டிருக்காங்க. அது வீடியோ இல்லாமலே நிறைய பேர் நைட்டி தான் போட்டிருந்தாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. சில பேர் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு வந்தாங்க. சில பேர் இந்த மாதிரி நைட்டி போட்டுட்டு வந்திருந்தாங்க. நான் ஒரு சுடிதார் தான் போட்டு வந்திருந்தேன். எனக்கு அங்கே குளிக்கவே பயம் கடலில். அதுவும் யாரும் இல்லை. கையில் திங்ஸ் இருந்தனால இவர் திங்ஸ் பிடிச்சா நான் போய் குளிக்கணும், நான் திங்ஸ் பிடிக்கும்போது இவர் போய் குளிக்கணும். அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அது ஆர்வமே இல்லை அந்த குளிக்கிறதுல. ஏன்னா யாராவது இருந்தாங்கன்னா குளிச்சிருப்பேன். ஏதோ கடலுக்கு போகும்போது நல்லா குளித்தேன். ஏன்னா எல்லோரும் இருந்தாங்க. அப்போ இங்கே யாரும் இல்லைங்கிறனால சரி
ஒரு விருப்பம் இல்லாமல் தான். இன்னொன்று என்னென்னா எனக்கு ஜுரம் வர மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. அதனாலே அந்த தண்ணி தொடர்றது பயமாக இருந்துச்சு எனக்கு. முக்குப்பா அளவட்டா முக்கு முக்கு இப்போ முக்கு இப்போ முக்கு இப்போ முக்கு இப்போ முக்குடி பயப்படா போ 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 பேபி இன்னும் 2 முக்கு முக்கு போயிடலாம். இன்னும் போ இன்னும் கொஞ்சம் விட்டு போ. போ 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 இன்னும் கொஞ்சம் போ. முக்கு 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 கஷ்டப்பட்டு ஒரு முக்கிட்டேங்க எப்படியோ. அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு எனக்கு. ரெண்டு முக்கிட்டு அப்புறம் தான் அந்த இது கிணறு ஒன்று இருக்கும். ஒரே ஒரு கிணறு தான். ராமேஸ்வரமாக இருந்தால் நேரம் 22 கிணறு இருக்கும். ஆனால் இங்கே ஒரே ஒரு கிணறு தான். அதில் வந்து குளிக்கணும் அப்படின்னாங்க. அது பேர் கூட ஏதோ யாழி கிணறு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் கிளம்புனது. அங்கே போய் குளித்ததுக்கப்புறம் தான் வேறு ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகணும். அதனால் இப்போ வந்து அங்கே குளிக்க வந்து நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ அது இதுக்கும் பயங்கர கூட்டங்க. இந்த கூட்டத்தில் நின்றுட்டு நான் குளிச்சுட்டு வர்றதுக்கும் ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடுச்சி. 2.5 மணி ஆகிடுச்சிங்க. அது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது ஊற்றும் போது வீடியோலாம் எடுக்க முடியலைங்க. அதனால நெக்ஸ்ட்டு வீடியோவே எடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி குளிச்சுட்டு வந்துட்டேன் நான். அண்ட் இப்போ தலை சீவிட்டுருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேமிலியோடு போனால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே. ஏன்னா நாங்கள் 2 பேர் தனியாக தான் போகணுமா. ஸோ அதனால் எனக்கு அவ்வளோவா இருந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைமில். அது நல்லா தான். நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு விடிய காலையில் கூட நீங்கள் போகலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கூட்டம் வந்து ஒரு 8 மணிக்கு மேலே தான் வரும். அதுவும் வந்து நாங்கள் அப்படி போகலாம். எங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே போங்க, இருக்காதான். மற்ற 4 நாளும் ரொம்ப கூட்டம் தான் அம்மா இருக்கும் அப்படின்னாங்க. அங்கே ஒரு ஆட்டோக்காரன் நான்ட்ட கேட்டோம். அவர் தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த சஷ்டி வரும்போதெல்லாம் இதோட 5 மடங்கு இருக்குன்னாங்க. இப்படி தான் மக்கள் இந்த கூட்டத்தில் வந்து சாமி பார்த்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. இவர் அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டார். அதனால் கொஞ்ச நேரம் கலாய்ச்சிட்டு இருந்தேன் நான். மொட்டை அடிச்சுட்டு இப்போ சாமி பார்க்க தாங்க நின்றுட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா? அப்பா எப்போ முடிப்பேன்னு தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த அவ்வளோ கூட்டங்க. அதுவும் சாமி பார்க்குறதுக்குள்ளே அதான் இது கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து சாமி பார்த்து வந்துட்டோம். ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது சொன்னனால அந்த வீடியோலாம் எடுக்க முடியல என்னால். ஸோ சந்தோஷமாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நைட்டு பஸ்ஸுக்கு ஏறிட்டோம். இது எங்களுக்கு வந்து இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அண்டு நீங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுவும் காலையில் 7 மணிக்கு கோயிலுக்குள்ளே போனவங்க 3 மணிக்கு தான் வெளியே வந்தோம். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.